ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஏஎல்பி எக்ஸாம் வந்து பார்த்தீங்கன்னா இன்னிலேருந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. 25 நவம்பர்லேருந்து 29 நவம்பர் வரைக்கும்னு சொல்லிட்டு ஷெடியூல் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்பிஎஃப் எஸ்ஐ தான் வந்து ஸ்டார்ட் ஆகுது. சரிங்களா, 2 டிசம்பர்லேருந்து 13 டிசம்பர் வரைக்கும், அதாவது நியூவாக வந்து எக்ஸாம் ஷெடியூல் அறிவிச்சிருந்தாங்க இல்லையா, அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டேட் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணியிருக்காங்க. 2 டிசம்பர்லேருந்து 13 டிசம்பர் வரைக்கும் ஷெடியூல் பண்ணியிருக்காங்க. சரிங்களா, 2 டிசம்பர், 3 டிசம்பர், 9 டிசம்பர், 12 டிசம்பர், 13 டிசம்பர்னு சொல்லிட்டு இந்த 5 டேஸ் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாமுக்கு வந்து ஷெடியூல் பண்ணியிருக்காங்க. சரிங்களா, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சிட்டி இன்ஃபர்மேஷன், அதுக்கப்புறம் எஸ்சி/எஸ்டிக்கான ஃப்ரீ ட்ராவல் அந்த பாஸ் அத்தாரிட்டி வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கான லிங்க் வந்து எனேபிள் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, ஏன்னா அவங்க லாக் பண்ணுற அந்த டேட் வந்து உங்களுக்கு வந்து இந்த 5 டேஸில் வந்து எப்போ எக்ஸாமோ அதுலேருந்து 10 டேஸ் முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா இந்த லிங்க் வந்து லைவில் இருக்கும். நீங்கள் வந்து உங்கள் எக்ஸாம் சிட்டியும் அதுக்கப்புறம் உங்கள் சப்போஸ் நீங்கள் எஸ்சி/எஸ்டி கம்யூனிட்டி வந்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரீ ட்ராவல் அத்தாரிட்டி அந்த பாஸுமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ அதை பற்றின இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா, ஃபஸ்ட் வந்து நீங்கள் வந்து கூகுளில் போய்ட்டு நம்ம சென்னை ஆர்ஆர்பி சென்னைன்னு சொல்லிட்டு டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அஃபிஷியல் வெப்சைட்டுக்கான லிங்க் இருக்கும், டச் பண்ணுங்கள். சரிங்களா, அது வந்து கிளிக் பண்ணிங்கன்னா நம்ம அஃபிஷியல் வெப்சைட் வந்து ஓப்பன் ஆகும், சென்னை வெப்சைட்டு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அதில் நமக்கு வந்து சப் இன்ஸ்பெக்டர் அந்த செக்ஷனுக்கு வாங்க. ஓகேங்களா, ஸ்க்ரோல் டவுன் பண்ணிங்கன்னா சப் இன்ஸ்பெக்டர் செக்ஷன் இருக்கும். அதில் வந்து ஃபஸ்ட்டே வந்து பார்த்தீங்கன்னா கிளிக் ஹியர் வியூ டவுன்லோட் சிட்டி இன்டிமேஷன் அண்ட் ஹெல்ப் டெஸ்க்னு சொல்லிட்டு இருக்கும். ஓகேங்களா, அதை கிளிக் பண்ணிங்கன்னா அடுத்தது வந்து லிங்க் வந்து ஓப்பன் ஆகும், ஒரு வெப்சைட் வந்து ஓப்பன் ஆகும். நீங்கள் வந்து மார்க் டெஸ்ட் அட்டன் பண்ணாமல் இருந்தால் கூட நீங்கள் ட்ரை பண்ணிங்க. மார்க் டெஸ்ட் வந்து லிங்க் இருக்குது, லைவில் இருக்குது. சரிங்களா, அதையுமே நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ஸோ நீங்கள் வந்து இதை வந்து கிளிக் பண்ணிங்கன்னா சிட்டி இன்ஃபர்மேஷன் ஹெல்ப் டெஸ்க் அது வந்து கிளிக் பண்ணிங்கன்னா அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா பேஜ் வந்து இது போல் ஓப்பன் ஆகும். ஓகேங்களா, ஸோ நீங்கள் வந்து லாகின் பண்ணுற மாதிரி இருக்கும். உங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் அதுக்கப்புறம் உங்கள் டேட் ஆஃப் பர்த் வந்து பார்த்தீங்கன்னா மிஸ்டேக் இல்லாமல் கரெக்டாக வந்து என்ட்ரு பண்ணுங்கள். அப்புறம் உங்களுக்கு வந்து ஒரு கேப்ச்சா இருக்கும், அந்த கேப்ச்சாவும் மிஸ்டேக் இல்லாமல் கரெக்டாக என்ட்ரு பண்ணிவிட்டு லாகின் பண்ணுங்கள். ஓகேங்களா, லாகின் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இது போல் வந்து உங்களுக்கு வெப்சைட் ஓப்பன் ஆகும். அதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா கேண்டிடேட் டீட்டெயில்ஸ்னு இருக்கும், அதுக்கப்புறம் கால் லெட்டர் இருக்கும், அப்புறம் சிட்டி இன்டிமேஷன் ஸ்லிப் இருக்கும், அப்புறம் ஹெல்ப் டெஸ்க் இருக்கும். இந்த கால் லெட்டர் ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா வச்சுக்கிங்களேன், அது வந்து எக்ஸாம் டேட் உங்களுக்கு லாக் ஆகிடுச்சுன்னா 4 டேஸ் பிஃபோர், அந்த டேட்லேருந்து 4 டேஸ் பிஃபோர் தான் உங்களுக்கு வந்து எனேபிள் பண்ணுவாங்க. ஓகேங்களா, ஸோ அது வரைக்கும் எனேபிள் பண்ண மாட்டாங்க. நீங்கள் வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக செக் பண்ணிகிட்டே இருக்கும். சரிங்களா, இப்போதைக்கு நீங்கள் வந்து சிட்டி இன்ஃபர்மேஷன் ஸ்லிப் இது வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பேஜில் வந்து உங்களுக்கு வந்து கிளிக் ஹியர் டு டவுன்லோட் சிட்டி இன்டிமேஷன் ஸ்லிப் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். சரிங்களா, அதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கலாம். அதை கிளிக் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா இது போல் வந்து உங்களுக்கு ஸ்லிப் வந்து டவுன்லோட் ஆகும். ஓகேங்களா, ஸோ இதுதான் வந்து சிட்டி இன்ஃபர்மேஷன் ஸ்லிப்பு. இது வந்து ஜஸ்ட்டு உங்கள் எக்ஸாம் லொக்கேஷன்ஸு, உங்களுக்கு எப்போ எக்ஸாம் டேட்டு, அதுக்கப்புறம் நீங்கள் எஸ்சி/எஸ்டி கேண்டிடேட்டாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரீ ட்ராவல் அத்தாரிட்டி அதுக்கான ஒரு இன்ஃபர்மேஷன் மட்டும்தான், வேறு எதுவும் கிடையாது. சரிங்களா, ஸோ இதில் என்னென்ன இன்ஃபர்மேஷன் வந்து பாருங்கள், உங்கள் பர்சனல் டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்கும். ஸ்டார்டிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா ரெக்குயர்மெண்ட் ஆஃப் சப் இன்ஸ்பெக்டர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த போஸ்டிங் நேம் வந்து கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் உங்கள் பர்சனல் டீட்டெயில்ஸ்லாம் இருக்கும், நேமு, டேட் ஆஃப் பர்த், ஃபாதர் நேம் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் பர்சனல் டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க. அப்புறம் உங்களுக்கு எப்போ எக்ஸாம் வந்து டேட்டு, எப்போ ஷிஃப்ட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். சரிங்களா, ஸோ இதில் எக்ஸாம் டேட் வந்து பார்த்தீங்கன்னா 2 டிசம்பர் 2024 இருக்குது. ஷிஃப்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஷிஃப்ட். ஓகேங்களா, அதுக்கப்புறம் வந்து பாருங்கள் உங்களுக்கு வந்து எப்போ எங்கே வந்து டெஸ்ட் சிட்டி, அதுக்கப்புறம் டெஸ்ட் ஸ்டேட் என்ன, உங்களுக்கு எக்ஸாம் சென்டர் எங்கே இருக்குது, அதுக்கான மாநிலம் ஸ்டேட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும், அதையுமே செக் பண்ணிக்கோங்க. அப்புறம் வந்து ஷிஃப்ட் சொல்லியிருக்காங்க இல்லையா, இதில் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 3 ஷிஃப்ட் இருக்குது. அந்த ஷிஃப்ட்டுக்கான டைமிங் வந்து இங்கே கிளியராக சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா, ஃபஸ்ட்டு ஷிஃப்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7:30 ரிப்போர்ட் பண்ணி ஆகணும், 8:30 கேட் க்ளோஸ் பண்ணுவாங்க, 9 AM வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்ட்டு ஸ்டார்ட் ஆகிடும், எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகிடும். அதுக்கப்புறம் 11 AM செகண்ட் ஷிஃப்ட் வந்து பார்த்தீங்கன்னா 11 மணி காலையில் வந்து பார்த்தீங்கன்னா ரிப்போர்ட் பண்ணுற மாதிரி இருக்கும், 12 மணிக்கு கேட் க்ளோஸ் பண்ணுவாங்க. 12:30 வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து எக்ஸாம் வந்து ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் தேர்ட் ஷிஃப்ட் வந்து பார்த்தீங்கன்னா 3 மணி. சரிங்களா, ஈவினிங் 3 மணிக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க. 4 PMக்கு வந்து பார்த்தீங்கன்னா கேட் வந்து க்ளோஸ் பண்ணுவாங்க. 4:30 வந்து எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு தெளிவாக சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, அதையும் பார்த்துக்குங்க. அதுக்கப்புறம் ஆர்பிஎஃப் எஸ்ஐக்கு வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் வந்து 120 கொஷின்ஸ் இருக்கும், 90 மினிட்ஸ், அதாவது 1.5 hours டைம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எக்ஸ்ட்ரா டைம் எதுவும் அலோவ் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, இதுதான் வந்து அதில் இருக்குது. அதுக்கப்புறம் எஸ்சி/எஸ்டி கேண்டிடேட்டாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃப்ரீ ட்ராவல் அத்தாரிட்டி அந்த பாஸ் வந்து அதில் எனேபிள் பண்ணியிருப்பாங்க, அதையுமே செக் பண்ணிக்கோங்க. இப்போ உதாரணத்துக்கு இங்கே வந்து 2 டிசம்பர் தான் எக்ஸாம் டேட் இல்லையா, 2 டிசம்பர்னால் அதுலேருந்து ஒரு 3 டேஸ் பிஃபோர் ஆகும். சரிங்களா, அதுலேருந்து அப்புறம் இந்த எக்ஸாம்லேருந்து ஒரு 3 நாளைக்கு முன்னாடி, எக்ஸாமுக்கு அப்புறம் ஒரு 3 நாளைக்கு பிறகு அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் டேட் வந்து சொல்லியிருப்பாங்க.
ஸோ அந்த டேட் வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணலாம், இந்த பாஸ் வந்து நீங்கள் ஃப்ரீயாக யூஸ் பண்ணிக்கலாம். இங்கே வந்து பாருங்கள் 27 நவம்பர்லேருந்து 6 டிசம்பர் வரைக்கும். இப்போ எக்ஸாமுக்கு முன்னாடி நீங்கள் வந்து ப்ரிப்பேர்ட் ஆகணும் இல்லையா, சீக்கிரமாக எக்ஸாம் செட்டி வந்து கண்டுபிடிக்கணும். ஸோ முன்னாடியே ட்ராவல் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம் டேட்லேருந்து முன்னாடி ஒரு 3 நாளைக்கும், எக்ஸாம் டேட்லேருந்து பின்னாடி ஒரு 3 நாளைக்கும், எக்ஸாம் முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் வந்து அதுக்கு ப்ரிப்பேர்ட் ஆகணும், ட்ராவல் பண்ணிட்டு போகணும்னு சொல்லிட்டு இது போல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 7 டேஸ், அதாவது உங்களுக்கு எக்ஸாம் சிட்டி நம்ம தமிழ்நாடே இருந்துச்சுன்னா, சேம் ஸ்டேட்டாகவே இருந்துச்சுன்னா 7 நாள் டைம் தருவாங்க. அதுக்கு தான் வந்து கிளியராக சொல்லியிருப்பாங்க. இங்கே பாருங்கள், இதை சொல்லியிருப்பாங்க பாருங்கள். எக்ஸாம் சிட்டி வந்து நம்ம ஓன் ஸ்டேட்லேயே இருந்துச்சுன்னா 7 நாள் தான் அந்த ட்ராவல் பாஸ் வந்து வேலிடிட்டி ஆகும். சப்போஸ் வந்து எக்ஸாம் சிட்டி வந்து அதர் ஸ்டேட்டில் இருந்துச்சுன்னா அந்த ட்ராவல் பாஸ் வந்து பார்த்தீங்கன்னா 10 டேஸ் வேலிடிட்டி கொடுக்குறாங்க. ஓகேங்களா, இதை தெளிவாக தெரிஞ்சுக்குங்க. ஸோ இதில் இருக்கிற போல தான் அவங்க வந்து இந்த ஃப்ரீ ட்ராவல் ஃபெசிலிட்டி அந்த பாஸ் வந்து பார்த்தீங்கன்னா டைமிங் வந்து உங்களுக்கு வந்து கொடுப்பாங்க, டேட் வந்து கொடுப்பாங்க. ஓகேங்களா, நல்லா புரிஞ்சுக்கங்க. ஸோ இதான் வந்து இந்த ஃப்ரீ ட்ராவல் பாஸ். நீங்களுமே உங்கள் நியர்பை ஸ்டேஷன் எதுவோ அதில் வந்து செக் பண்ணிக்கங்க. ஒன்ஸ் வந்து அங்கே ஏதாவது ஃபார்ம் ஃபில் பண்ணுமா, இல்லை இது மட்டும் ஏன்னா மேக்ஸிமம் இது மட்டும் போதும்னு சொல்கிறாங்க. அது கூடவே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரிஜினல் சர்டிஃபிகேட், அதாவது கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் கம்பல்சரி வந்து வச்சிருக்கணும். அதுதான் இங்கே இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருப்பாங்க. இங்கே பாருங்கள், அதாவது யாரெல்லாம் வந்து இந்த ஃப்ரீ ட்ராவல் அத்தாரிட்டி யூஸ் பண்ணுறீங்களோ நீங்கள் என்ன பண்ணணும், ஜார்னி அப்போ நீங்கள் ட்ராவல் பண்ணுறப்போ மஸ்ட் கேரி த ஒரிஜினல் SC/ST சர்டிஃபிகேட். சரிங்களா, கண்டிப்பாக வந்து எடுத்துகிட்டு போகணும். அதே போல் இந்த ஸ்லிப்புமே நீங்கள் வச்சிருக்கணும். இந்த ஃப்ரீ ட்ராவல் பாஸ் ஸ்லிப்புமே வச்சுருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, நல்லா புரிஞ்சுக்குங்க. ஸோ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரிங்களா, அதுதான் இந்த ஃப்ரீ ட்ராவல் அத்தாரிட்டியோட மெயின் விஷயம். அதுக்கப்புறம் இதில் இருக்கிற உங்கள் SC/ST சர்டிஃபிகேட் நம்பர் இதில் இருக்கும். சரிங்களா, அதெல்லாம் செக் பண்ணிக்கங்க. அப்புறம் எப்போ டேட்டு இஷ்யூ பண்ண டேட் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ரீ ட்ராவல் பாஸில் சைன் பண்ணுவாங்க. சரிங்களா, ரயில்வே ஸ்டேஷனில் வந்து பார்த்தீங்கன்னா ட்ராவல் பண்ணும்போது அங்கே வந்து சைன் பண்ணுவாங்க. நீங்கள் வந்து ஜார்னி ஸ்டார்ட் பண்ணுறப்போ சைனு, நீங்கள் வந்து ஜார்னி ரிட்டர்ன் பண்ணுறப்போ சைன் பண்ணுவாங்க. அதெல்லாம் கரெக்டாக செக் பண்ணிக்கோங்க. சரிங்களா, ஸோ இதான். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்த சிட்டி இன்ஃபர்மேஷன் வந்து பார்த்தீங்கன்னா கால் லெட்டர் கிடையாது. சரிங்களா, ஜஸ்ட் உங்கள் எக்ஸாம் சிட்டியும் உங்கள் டேட்டு ஃப்ரீ ட்ராவல் அத்தாரிட்டி வந்து செக் பண்ணுறதுக்கு மட்டும்தான், அதுக்கான ஒரு எவிடன்ஸ் மட்டும்தான் அது வந்து. ஓகேங்களா, இது வந்து கால் லெட்டர் கிடையாது. கால் லெட்டர் வந்து ஒரு 4 டேஸ் முன்னாடி, எக்ஸாம் டேட்லேருந்து 4 டேஸ் முன்னாடி நீங்கள் டவுன்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்போ டவுன்லோட் பண்ணிக்கிங்க சொல்கிறாங்க. சரிங்களா, அதுக்கப்புறம் வேறு என்ன சொல்லியிருக்காங்க பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து எக்ஸாம் போகிறப்போ ஆதார் கார்டு கம்பல்சரி. சரிங்களா, கால் லெட்டர், ஆதார் கார்டு, அது கூட இன்னொரு வேலிடான ஒரு கவர்மெண்ட் ஐடி ப்ரூஃப். சரிங்களா, அதை வந்து எடுத்துகிட்டு போகணும்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த ஃப்ரீ ட்ராவல் பாஸ் நம்ம சொல்லிட்டோம் எத்தனை நாள் வேலிடிட்டின்னு சொல்லிட்டு. ஓகேங்களா, சேம் ஸ்டேட்டாக இருந்துச்சுன்னா 7 நாள் வேலிடிட்டி, அதர் ஸ்டேட்டு உங்கள் எக்ஸாம் லொக்கேஷன் அதர் ஸ்டேட்டாக இருந்துச்சுன்னா 10 நாள் வேலிடிட்டி. ஓகேங்களா, அதுதான் சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் ட்ராவல் பண்ணுறப்போ இந்த ட்ராவல் பாஸையும் அப்புறம் உங்கள் SC/ST சர்டிஃபிகேட்டோட ஒரிஜினல் சர்டிஃபிகேட்டும் எடுத்துகிட்டு போகணும்னு சொல்லியிருக்காங்க. வேறு எதுவுமே சொல்லலை. ஓகேங்களா, அதுக்கப்புறம் கால் லெட்டர் வந்தால் தான் அதில் என்னென்ன இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லியிருப்பாங்க நமக்கு தெரியும். சரிங்களா, ஸோ இது வரைக்கும் இதில் இருக்கிற விஷயம் அதுதான் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அதை வந்து கிளியராக பார்த்துக்குங்க. நீங்கள் வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக செக் பண்ணிட்டே இருங்க. ஓகேங்களா, யாராருக்கெல்லாம் வந்து டிசம்பர் 2ஆம் தேதி வந்து எக்ஸாம் டேட் வந்து லாக் ஆகிருக்கோ அவங்களுக்கு வந்து இந்த சிட்டி இன்ஃபர்மேஷன் செக் பண்ணுறது வந்து ஆப்ஷன் எனேபிளாக இருக்கும். ஸோ ஸ்டெப் பை ஸ்டெப்பை தான் எனேபிள் பண்ணுவாங்க. ஓகேங்களா, ஏன்னா எக்ஸாம் வந்து பார்த்தீங்கன்னா டிசம்பர் 2லேருந்து டிசம்பர் 13 வரைக்கும் இருக்குது. உங்களுக்கு எக்ஸாம் டேட்டு கன்ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் அதுலேருந்து ஒரு 10 நாளைக்கு முன்னாடி சிட்டி இன்ஃபர்மேஷன் தெரியும். ஒரு 4 நாளைக்கு முன்னாடி கால் லெட்டர், அதாவது ஹால் டிக்கெட் வந்து டவுன்லோட் பண்ணுற ஆப்ஷன் வந்து எனேபிள் ஆகும். ஓகேங்களா, ஸோ ஃப்ரீக்வெண்ட்டாக அடிக்கடி செக் பண்ணிகிட்டே இருங்க, அப்டேட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஓகேங்களா, ஸோ இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் இதில் இருக்கிற விஷயம். நீங்கள் வந்து மார்க் டெஸ்ட் அட்டன் பண்ணாமல் இருந்தீங்கன்னா ஸோ அதையும் அட்டன் பண்ணி பார்த்துங்க. எக்ஸாம் அப்போ ஒரு ஃபேர் இல்லாமல் இருக்கும். சரிங்களா, அதையும் செக் பண்ணிக்கோங்க. அதே போல் ஆதார் வெரிஃபிகேஷன் வந்து நீங்கள் பண்ணிட்டீங்களான்னு பாருங்கள். அப்ளை பண்ணும்போது பண்ணியிருந்தீங்கன்னா பிரச்சனை இல்லை, விட்டுருங்க. ஒரு டைம் செக் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா RPF SI. சரிங்களா, சப் இன்ஸ்பெக்டர் அவங்களுக்கான சிட்டி இன்ஃபர்மேஷன், அதுக்கப்புறம் ஹெல்ப் டெஸ்க். ஓகேங்களா, ஸோ உங்களுக்கு வந்து லாகின் வந்து ஏதாவது ப்ராப்ளம் வருதுன்னா நீங்கள் வந்து ஹெல்ப் டெஸ்க் நம்பர் கால் பண்ணி குயிக்காக வந்து சால்வ் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக சால்வ் பண்ண ட்ரை பண்ணுவோம். சரிங்களா, அவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க. ஓகேங்களா, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எல்லா எக்ஸாமுக்கு வந்து நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள். சரிங்களா, மேலும் வந்து அப்டேட் ஏதாவது வந்துச்சுன்னா நம்ம சேனல் அப்டேட் பண்ணிட்டே இருக்கோம், தொடர்ந்து ஃபாலோ பண்ணிட்டே வாங்க. ஓகேங்களா, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எக்ஸாம் எல்லாம் நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள். விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.